இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஈஸியாக எப்படி உடம்பு எடையை குறைக்கிறது அப்படின்னு. அதை நம்ம டயட்டீஷியன் மேடம் கலாராணி அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஈஸியாக எடையை எப்படி குறைக்கிறதுன்னு. ஆனால் ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது, அதுவும் என்ன கேட்பாங்கன்னா, ஏதாவது சாப்பிட்டுட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியுமா? உதாரணத்துக்கு சுடு தண்ணியில் லைம் ஊற்றி தேன் ஊற்றி சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிருமா? இல்லை டெய்லி சுடு தண்ணியே குடித்தா வெயிட் குறையுமா? அது மொத்தம் எது சாப்பிடாம எது கட்டுப்பாடாக சாப்பிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. எதையாவது சாப்பிட்டுட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதான் சரிவிகித உணவு 3 வேளையும் சாப்பிடணும், அது கம்பல்சரி. அதாவது தானியம், பயிறு, இல்லைன்னா நான்வெஜ், காய்கறி, பழம், கொஞ்சோண்டு கொழுப்பு, அதாவது எண்ணெய் சேர்த்து தான் 3 வேளை சாப்பிடணும். இதை சில பேர் ரொம்ப கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுறேன், ரொம்ப ப்ரோட்டீனை ஜாஸ்தி பண்ணுறேன், எண்ணெயே சேர்த்துக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்காதீங்க. எல்லாமே அளவோடு சேர்த்துக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது, டைம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சூரியன் எப்படி உதிச்சு எப்படி மறையுதோ அதே டைமுக்கு நம்மளோட சாப்பாடையும் டைம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும். ஆக 6 மணிக்கு சூரியன் உதிக்குது. ஸோ அப்போ நீங்கள் காலைல எழுந்திரிச்சு ஒரு காஃபியோ டீயோ பாலோ இப்போ என்ன குடிப்பீங்களோ அதை குடிச்சிட்டு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 10 மணிக்கு மோரோ சாலடு காய்கறி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு மதியம் அளவான சாப்பாடு, ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ். 6 மணி 6:30க்கு சூரியன் வீட்டுக்கு போயிடும். அந்த டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த 6 to 6 ஆர் 8 to 6 இது மாதிரி டைமில் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3-4 மாதத்தில் வெயிட்டு குறைய தான் செய்யும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சன்செட்டுக்கு பிறகு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்குது. இது அதுதானா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாமல் இருக்குது. உதாரணத்துக்கு 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்து 8 மணி நேரம் சாப்பிட்றது. ஆனால் அந்த 8 மணி நேரம் சாப்பிட்றதுலேயும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கார்ப்ஸ் கம்மி பண்ணணும், ப்ரோட்டீன் ஜாஸ்தி பண்ணணும், இது மாதிரி ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா அதில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அப்படி இல்லையா 5 நாள் சாப்பிடலாம், 2 நாள் சுத்தமாக சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ அதுவும் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இப்போ நான் சொல்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் டைம் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி RTE அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் இதை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பேலன்ஸ் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ உதாரணத்துக்கு அது மினிமம் 8 to 10 hours உங்களோட ஈட்டிங் டைம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் மாதிரி தான். ஸோ அந்த சூரியன் மறைஞ்ச பிறகு நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் ரெஸ்ட்ரிக்டட் டைம் ஈட்டிங். இப்போ இன்டர்மிட்டன்ட்னா நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கும், சாப்பாட்டில் டைமும் அதுக்கு தகுந்தாப்பில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்து 8 மணி நேரம் சாப்பிடலாம். அந்த 8 மணி நேரமும் கட்டுப்பாடோடு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அந்த டைப்பு. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சரியா தவறா, இல்லை அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்? நிறைய பேர் இதை அந்த ஒரு 12 hours 14 hours அப்படிங்கிற கேப்பில் பண்ணலாம் நினைக்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். இது நல்லதா கெட்டதா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட வகையில் நான் சொன்ன அந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் நல்லது தான். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் டைமில் நீங்கள் பேலன்ஸ்டாக சாப்பிடணும். ஸோ அதுதான் நல்லது. அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறது சில பேர் இருப்பாங்க நைட் 1 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் கூட தூங்காமல் இருப்பாங்க. அப்போ அதுலேருந்து நான் 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படி, அப்புறம் மிச்சம் அந்த 12 மணி வரைக்கும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பயாலாஜிக்கல் கிளாக் டைமிங்கே மாற்றுவாங்க. இல்லை நான் நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுறேன், நைட்டு 8 மணி நேரம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஆன் த கான்ட்ரரி, இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க. லைக் சனிக்கிழமை தோறும் நான் விரதம் இருக்கிறேன், இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறேன். விரதம் இருக்கிறது நல்லது. தட் இஸ் ஃபுல் ஃபாஸ்டிங். அந்த ஃபுல் ஃபாஸ்டிங் ஏன் நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னா,
நம்ம லைக் நிறைய இடத்துல நான் இது வந்து சொல்லியிருப்பேன். பாகோசைட்டோசிஸ்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது நம்ம ரெகுலராக நம்ம பாடிக்கு நீங்கள் சாப்பாடு போடலைன்னா அதுக்கு தேவையான சத்து எங்கேருந்து கிடைக்கும்? அப்போ நம்மளுடைய செல்ஸ்ல இருந்தே அந்த சத்தை எடுக்கும். அப்போ அந்த செல்ஸில் வந்து வீக் செல்ஸ் இருக்கும். இந்த வீக் செல்ஸ் தான் வந்து கேன்சர் செல்ஸாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம். இப்போ நீங்கள் அந்த விரதம் இருக்கிறப்போ, அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப இந்த வீக் செல்ஸை தான் ஃபஸ்ட்டு பாடி வந்து எடுத்துக்கும் அதோட சக்திக்காக. அப்போ அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அப்பப்போ நீங்கள் விரதம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதுக்கு பேர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கிடையாது. டைப் வந்து லிக்விட் டயட் இருக்கலாம். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வெறுமனே வந்து தண்ணி ஆகாரமாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம். தண்ணி ஆகாரம்னோடனே நான் காஃபி, டீ நல்லா சுகர் போட்டு சாப்பிட்றேன், இல்லை ஜூஸ் வந்து நிறையா குடிக்கிறேன், இல்லை வெளியே விற்கிற அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதை வந்து நான் குடிக்கிறேன், அந்த மாதிரி லிக்விட் சொல்லலை. நேச்சுரல் ஃபுட், இளநீ, சுகர் போடாமல் ஜூஸு, 2 வேளை வேணால் காஃபி, டீ குடிக்கலாம், கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக. இது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் லிக்விட் சாப்பிட்டுட்டு மீதி நாளெல்லாம் வந்து பேலன்ஸ் டயட் சாப்பிட்டிங்கனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு வெயிட் குறையும். அதுவும் வந்து ஹெல்த்தி டைப் ஆஃப் வெயிட் ரிடக்ஷன் தான். ஸோ அந்த வாரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறதோ, மற்ற நாள்லாம் பேலன்ஸ்டாக சாப்பிட்றது, இதுவும் வந்து உங்களுக்கு வெயிட் குறைக்கும். உங்களோட உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்.